வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் எப்படி போச்சு? எங்களுக்கு ரொம்ப அருமையாக போச்சு பொங்கல். இந்த ஸ்விட்சர்லாண்ட் எபிசோடில் இன்னும் நிறைய போட வேண்டியது இருந்தது. சரி, அதை போடலாம் அப்படின்ட்டு நேற்றுக்கு டைம் இருந்ததுனால சரி போடலாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருந்தேன். எங்கே என்ன போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சப்போ தான் இந்த லுசேன் சிட்டியில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அதுதாங்க நம்ம சேப்பல் பிரிட்ஜ். இந்த சேப்பல் பிரிட்ஜ் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பேன். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம். ஆமாங்க, இந்த சில்லுன்னு ஒரு காதலில் நம்ம சூர்யாவும் ஜோதிகாவும், சூர்யா இந்த ஜோதிகாவை நினச்சி பாடுற பாட்டு சுவிட்சர்லாண்டில் தான் எடுத்தாங்க. அது நியூயார்க்கில் தான் எடுக்கலை. இங்கே காமிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜில் அங்கே நின்றுட்டு தான் அவர் பாடுவார் இந்த சாங்கை. ஸோ இது என்டையர்லி இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. லுசேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டி. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து சென்டர் ஆஃப் த ஸ்விட்சர்லாண்டே ரொம்ப சின்ன ஒரு கண்ட்ரி தாங்க. அதில் வந்து நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து லுசேன் தான். ஸோ இந்த பிரிட்ஜை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பிரிட்ஜ் என்னென்னா, இந்த ரூஸ்ன்ற ஒரு ரிவர் இருக்குங்க லுசேனில். இந்த ரூஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் தான் இது. 14வது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வுட்லேயே செஞ்சுருக்கிறாங்க, ஃபுல்லாக தேக்கு மரத்தில். இங்கே தேக்கெலாம் எதுவும் விளையில. ஆப்வியஸ்லி தேக்கெல்லாம் ஏஷியாவில் இருந்தால் கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம நாட்டில் இருந்து கூட கொண்டு வந்திருக்கலாம். இது வந்து வெறும் பிரிட்ஜாக மட்டும் இங்கே செயல்படலைங்க 13வது 14வது நூற்றாண்டில். இதில் வந்து இங்கே ஒரு டவர் இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, சின்னதாக. அது வந்து வாட்டர் டவர். இங்கேருந்து போர் வீரர்கள்லாம் எதிரிகள் எங்கேருந்து வராங்க இதையும் கண்காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரிசனாக யூஸ் இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா பிக்சர்ஸ். இதெல்லாம் வந்து 18th 19th சென்ச்சுரிஸில் சுவிட்சர்லாண்டுடைய வரலாறு, அவங்களுக்கு எப்படி, அப்புறம் லுசேனுடைய வரலாறு, இதெல்லாம் வந்து ஒரு படங்களாக வரைந்து அந்த படங்களை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. படம் வழியாக சுவிட்சர்லாண்டுடைய வரலாறும். ஸோ இது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரிட்ஜ், ரொம்ப ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க் லுசேனில். ஸோ ஹிஸ்டாரிக்கலும் ஃபேமஸ். இன்னொன்று இந்த மாதிரி இன்னொரு ஃபேமஸ் என்ன அப்படின்னா, யூரோப்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் வுட்டன் பிரிட்ஜ், கவர்டு பிரிட்ஜ் வந்து இதுதான். அதனால் இன்னொரு இதுக்கு வந்து பிரசித்தி பெற்ற இடம். இங்கே நிறைய பேர், இது வந்து 1993 இங்கே ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி இந்த பிரிட்ஜு இதாகிடுச்சிங்க, டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. 1994 இதை ரீவேம்ப் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த பிரிட்ஜை திருப்பி தொடர்ந்துருக்காங்க. அதனால தான் நிறைய பிக்சர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் இல்லை, அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த மேலே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, மலை மேலே, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த, அதுதான் வந்து ஓல்டு மெடிரேட் டவுனுங்க. அந்த சைடில் ரிவர் ஓரத்தில் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து இந்த ரிவரை பார்த்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லிஷியர் பிளேஸ். ஓகே, இது மே மந்த்னால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வயலினோ ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தெரியல வாசிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும் இந்த ரோட் சைட்ஸில். ரொம்ப அருமையாக வாசிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மியூசிக். நிறைய டூரிஸ்ட் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ சன்செட் ஆகிற டைம், இந்த மாதிரி அருமையாக மியூசிக் கேட்டு. இது தாங்க அந்த வாட்டர் டவர் நான் சொன்னது, இந்த ஆக்டேகன் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தெரியுங்களா. இந்த பேக்கரி சூப்பராக இருந்துச்சு. இந்த சேப்பல் பிரிட்ஜு மாதிரியே கேக் செஞ்சுருக்காங்க பாருங்கள், நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டு தாங்க. நம்ம காசு நிறைய கொடுக்குறோம், ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு வாக். இதாங்க அந்த வாட்டர் டவர். இதுதான் வந்து நிறைய பர்பஸுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே இல்லைங்களா. இது ஒரு கோட்டை மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க, பொருட்கள் தேக்கம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க.
நிறைய பேர் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க சுவிட்சர்லாண்டில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சைக்கிளினுடைய ட்ராக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. அந்த சைக்கிள் ட்ராக் வந்து ரோடினுடைய மிடில் இருக்குங்க. மைய பகுதியில் தான் வந்து சைக்கிள் ட்ராக் இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரிஸ்கியாக தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து நடு ரோட்டில் சைக்கிள் ஓட்டு போனால் கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட்டு தான். ஆனால் இங்கே எல்லாருமே லேன் டிசிப்ளினாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸஸ், ட்ராம்ஸ் இதெல்லாம் போகும். லுசேனில் ட்ராம் கிடையாது, எலக்ட்ரிக் பஸ் தான் இருக்குது. ஜூரிக்கில் ட்ராம் இருக்குது. அதுக்கு அடுத்த லேன் பார்த்திங்கன்னா கார், அப்புறம் எஸ்யூவிஸ் இதெல்லாம் ட்ராவல் பண்ணுது. சைக்கிள்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த ரோடில் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் இது வரைக்கும் நான் ஒருத்தர் டிராஃபிக் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க சுவிட்சர்லாண்டில், ஏன்னா பாப்புலேஷனும் கம்மி. பட் அவ்வளோ அழகாக நீட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூட்டர்ஸ் நிறைய இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் பில்டிங்கு சுவிட்சர்லாண்டு. ஏன்னா இதுதான் வந்து சென்டர் கோர் சிட்டினுடைய ஜங்ஷன். இந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஃப்ளாகுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து லுசேன் பார்னா லுசேன் ரயில்வே ஸ்டேஷன். Okay, one of the major hub in Switzerland, Lucerne railway station. It connects north and south and ஸோ இது ஒரு ஐகானிக் ஆஃபீஸ் பில்டிங் வித் காம்ப்ளெக்ஸஸ்லாம் இருக்குங்க. இவங்க வந்து கார்டன் சொல்கிறது வந்து ஒரு ஸ்டேட்னுடைய பேர். நம்ம எப்படி மாநிலம்னு சொல்கிறோமோ அதேமாதிரி கார்டன்றது ஒரு ஸ்டேட். லுசேன் ஸ்டேட்னுடைய இவங்க ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு சிம்பிள் வச்சுக்கிறாங்க. அந்த சிம்பிள் தான் அங்கங்கே அவங்க ஃப்ளாகாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாகும் அங்கங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிறது அந்த க்ரூஸ்லாம் போகிற இடங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது அந்த லுசேனுடைய மெமோரியல் ஆஃப் வாரியர்ஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கோம். இது ரயில்வே ஸ்டேஷன். இது மேஜர். இந்த இடம் தாங்க அந்த ஃபேமஸான பாட்டு பாடின இடம். இந்த பிரிட்ஜ் வந்து ஓல்டு டவுன் அண்ட் நியூ டவுனை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் பஸ்ஸுங்க. இது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸும் இருக்குது. இந்த வாக்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஈவினிங் டைம் இங்கே டெம்பரேச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 13-14 டிகிரிஸ். ஸோ எலக்ட்ரிக் பஸ் போகுது பார்த்தீங்களா. எல்லாம் லோ பெட் பஸ் தாங்க. எவ்ரி திங் இஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, முடியாதவங்களுடைய இதெல்லாம் கூட கொண்டு போகலாம். இதெல்லாம் வந்து ஷாப்பிங் மால்ஸுங்க. இது மெயின் டவுன்ஸ் ரோடு. இதனுடைய லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த லேக் இருக்குது, லுசேன் லேக் இருக்குது. இந்த ரிவர் இங்கே தான் வந்து ஜாயின் ஆகுது. எல்லாமே லக்ஸுரி ஐட்டம்ஸ் தாங்க. பாருங்கள், இங்கே ரோலெக்ஸு எல்லாமே லக்ஸுரி தான். சுவிட்சர்லாண்ட் இஸ் எ லக்ஸுரி டவுன். இன்னொன்று சுவிட்சர்லாண்டில் என்னென்னாங்க, ரொம்ப எல்லா இடத்துலையுமே பங்க்சுவலாக இருக்குங்க. எந்த ஒரு சர்வீசஸும் இந்த டைமுன்னு சொன்னால் அந்த டைமுக்கு பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். இது ரோட் சைட் ஷாப்ஸுங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் கடை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஐஸ்கிரீம் நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து ஒரு ஃபேமஸ் வாக்கிங் பிளேஸுங்க. நம்ம மரீனா பீச் நம்மளுக்கு எப்படி ஃபேமஸோ, அந்த மாதிரி மெரைன் டிரைவ் எப்படி மும்பையில் ஃபேமஸோ, அந்த மாதிரி லேக் சைடில் இந்த ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இந்த க்ரூஸ் போகிறது, இந்த வாக் பண்ணுறது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுக்காகவே நாங்கள் ஈவினிங் சன்செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்துட்ருந்தோம். நான் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். இங்கே சன்செட் வந்து இவங்களுடைய ஃபால், அதாவது ஸ்ப்ரிங்கு முடிகிறப்ப எல்லாமே 8-9 மணிக்கு தாங்க சன்செட்டே ஆகுது. இதெல்லாம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஆப்போசிட்டில் தெரியறது எல்லாமே ஸ்னோஃபெட் மவுண்டன்ஸுங்க, ஆல்ப்ஸுங்க. இதோடு முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ. முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.